சிவாய நம. பிரார்த்தனை பத்தில் திருவாசகத்தில் சொல்கிறார், புறமே கிடந்து புலைநாயேன் புலம்புகின்றேன் உடையானே, பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழிய பிரிவில்லா, மறவா நினையா அளவிலா மாளா இன்பம் மாக்கடலேங்கிறார். அப்படி நம்ம சுவாமிகிட்ட இறைஞ்சி கேட்கக்கூடிய இந்த திருவாசகத்தை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இதில் இப்போ நம்ம நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்கோம். நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசியாக மணமலர் போன்ற உன் திருவடிகளில் கூற்றுவன் செயலற்றவனாக இருக்கான். அந்த இடத்துல அவனுடைய வல்லமை செயல்பட முடியாது. அப்போது சிறுமேல சிந்தில செலுத்தினவன் நான் தானே. அப்போது நாங்கூழானது எறும்புகளால் எப்படி அழிக்கப்படுறதோ அது மாதிரி நான் புலன்களால் அரிக்கப்பட்டு அவதிப்படுறேனே, என்னை நீ சித்த காப்பாற்றக்கூடாதான்னு கேட்டுக்கிறார் சுவாமியை. அடுத்த பாடல், பெருநீர் அற சிறுமீன் துவண்டு ஆங்கு நினை பிரிந்த வெறுநீர்மயனே விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடுகுள் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி பொதியும் சடைவானம் கொழுமணியே அப்படிங்கிறார். அப்போ பெரிய கங்கையானது பொங்கி வரும்போது அதனுடைய நீர் பெருக்களில் தடுமாறும் இல்லையா ஒரு தோணி, அப்படி தென்படுற வெள்ளை நேரத்தோடு திகழற திங்கள் ஜடாபாரத்தில் தரித்திருக்கக்கூடிய சிதாகாச செழுஞ்சுடரை, அதாவது அப்படி அந்த நிலவு அப்படி ஆடின்னு இருக்கான் சுவாமியோடைய செஞ்சடை மேலே. அப்படி ஒரு கங்கையும் சுமந்துண்டு நிலாவையும் சுமந்துன்னு இருக்கக்கூடியவனே சந்திரனை, அப்படி மடுவில் உள்ள நீர் வற்றும் பொழுது சிறுமீன்கள் துடிக்கிறது போல அஞ்சும் தன்மை உடையவன நான் இருக்கேனே, அத்தகைய என்ன நீ ஆபத்திலிருந்து விட்டுவிடுவியாயோ, என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்குறார். அப்போ இந்த பிரபஞ்ச வாழ்வுன்றது ஆபத்து நிறைஞ்சது, அச்சமூட்டக்கூடியது. அதில் வாழற ஜீவாத்மன் தான் அஞ்சும் தன்மையனாக இருக்கான். அவன் சுவாமி கிட்ட போனால் தான் அவனோட அஞ்சிகை நீங்கள் போகிறது. அடுத்த பாடல், கொழுமணி ஏர்நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமடியேனை விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டுக்கொண்டாய் நின் புலன்கழலே. அப்போது மாதரோட கலந்து சிற்றின்பத்தை அனுபவிச்சவன்னா அதில் தோய்ந்து அழிஞ்சு போகிற அறிவிலியான என்னை காப்பாற்ற மாட்டியா சித்த, அன்பால் உடல் முழுதும் நடுங்கி அழற பக்தர்களோடு என்னை சேர்த்து வச்சுக்கோ. அதாவது இந்த மாதிரி சிற்றின்பங்களில் ஈடுபடாமல் உன்னையே நினச்சிட்டு அழுதுன்னு இருக்கா பாரு, அந்த கூட்டத்தோடு என்னை சேர்த்துடுன்றார். மாசிலா மணியே, உன்னை நான் ஞான சுரூபத்தை நான் பார்க்கணும், எனக்கு காட்டி அருளுன்னு கேட்கிறார் சுவாமி. அடுத்த பாடல், புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சமுது செய்தாய் கருணாகரனே துளங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே. அப்போது விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாருமான எல்லாரும் அஞ்சி நடுங்கிண்டு நீ கடல் அப்படி ஒரு அந்த அமிர்தம் கடையரிச்சு அவளுக்கு அப்படி ஒரு பயம் உண்டாச்சு. ஏன்னா முதல்ல வந்தது நஞ்சு, யாராலையுமே அதை எதிர்கொள்ள முடியல, தேவாளாலையும் முடியல, அசுராளாலையும் முடியல. அப்படி எல்லாரும் அஞ்சும் பொழுது கருணாகரனாக இருந்து நீதானே அந்த நஞ்சை ஏற்றுண்டு அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுத்த. அப்படி இப்போ நிலக்கலங்கி இருக்க என்னையும் நீ தான் காக்கணும். நான் உனக்கே உரியவன், என்னை உடையவனாகிய நீ எனக்கு இஷ்டமூர்த்தி. உன்னை கருணாகரனேன்னு அழைக்கிறார். உன்னையே சார்ந்திருக்க வேண்டி நான் புலன்கள்லேருந்து பிரமிக்கப்பட்டு பொய் நெறியில் பெசகி போகிறேன், என்னை நீ காத்துருள வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். துளங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே, இப்படி நான் உன்னை துதிச்சுட்டு இருக்கேனே இஷ்டமூர்த்தியே, நீ தான் என்னை காப்பாற்றணுங்கிறார். அடுத்த பாடல், குளம்களை களைந்தாய் என்னை குற்றம் கொற்றம் சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் தாமரை மேனி அப்பா ஒப்பு இல்லாதவனே மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்து உறவே. அவருடைய உவமை என்னென்னா, பொன் போல மின்ற கொன்ற மாலை அணிஞ்சிருக்கக்கூடியவனே, அழகிய செந்தாமரை போன்ற திருமேனியுடைய அப்பனே. ஏன்னா பொன்னின் மின்னு கொன்றேங்கிறார். அப்போ உனக்கு நிகர் வேறு யாருமே இல்லாதவனே, கடையிற மத்து பொருந்தி அப்படியே தயிர் சுழல்றது போல என்னை பற்றின பந்த பாசங்கள் ஐம்புலங்களாலையும் நான் அழைப்புண்டு வருந்தேனே, என்னுடைய உபாதைகள் எல்லாம் ஒழிக்க வல்லவன் நீ தான்.
என்னுடைய ஜீவ போதத்தை அழிக்க வல்லவனே, மேருமலைய வெற்றி வில்லா உடையவனே, என்னை புறம்பே போக விட்டுடுவியா, என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னுட்டு கேட்குறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.